உண்மையிலேயே அவர் போனது வந்து மருத்துவ சிகிச்சைக்காக. அதை வெளிப்படையாக சொல்லிட்டு போகலாமே, எனக்கு உடம்பு சரியில்லப்பா நான் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன். எம்ஜிஆர் அப்படி தானே போனார். முரசொலி மாறன் உங்கள் மாமா முரசொலி மாறன் அப்படி தானே கடைசியில் உடல்நிலை சரியில்லை, தூக்கிட்டு போனாங்க, அமெரிக்கா கொண்டு போனாங்க. ஆனால் செலவு வந்து கவர்மெண்ட் செலவில். அதே வாரிசு நீங்களும் அதே மாதிரி தான். ஒரு பைசா கூட உங்கள் சொந்த செலவில் செலவு பண்ணக்கூடாது. மருத்துவ செலவுக்கே கூட இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதுக்கு டூர், ஃபேமிலி டூர் ஒன்று போட வேண்டியது. அதுக்கு பேர் வந்து முதலீடை ஈர்ப்பதற்காகன்னு சொல்லணும். சன் பிக்சர்ஸ் இருக்குல்ல, சன் டிவி குரு நிறுவனம் இருக்குல்ல, அதனுடைய சொத்து மதிப்பு இப்போ வந்து எப்படி லட்சம் கோடியை தாண்டி போயிருக்கு. ஒரு 10,000 கோடியை குடுறா மருமகன்னு கூட தரப்போறாரு, அவ்வளோ தானே. இது ஒரு பெரிய நன்கொடையை கூட நீங்கள் வாங்கலாமே. மோடியை பற்றி பேசுறதுக்கு முக ஸ்டாலினுக்கு என்ன அருகதை இருக்குது, என்ன தகுதி இருக்குது? ஏதாவது ஒரு தகுதி இருக்கணும். முதல்ல துண்டு சீட்டு இல்லாமல் 2 வார்த்தை பேச முடியாது இவரால். ஆனால் மோடி வந்து அவர் என்ன வேணாலும் பேச முடியும். சரி இருக்கட்டும், எவனும் கேட்க முடியாது. கோவிட் போச்சு, சாமி சிலைகளெல்லாம் வந்து காணாமல் போச்சு, அதை நாங்கள் மீட்க மாட்டோம். சாமி நகைகளெல்லாம் நாங்கள் வந்து உருக்குவோம். இது எதுக்கு உருக்கணும்? அதை அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே. அவங்க தாலியெல்லாம் கலத்தி கொண்டு போட்டிருப்பாங்க, அதே நீங்கள் உருக்குறீங்க. கொள்ளையடிக்க அது ஒரு வாய்ப்பு, ஏமாத்து வேலை. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் திருப்பி அண்ணாமலை முதலமைச்சரான பிறகு ரிவர்ஸில் வரும்போது இவங்களுக்கெல்லாம் தெரியும் சேகர் பாபுலாம் என்ன பாடுபட போறாருங்கிறது. அப்போ தான் தெரியும் முதலமைச்சரே என்ன பாடுபட போறான்னு அப்படி தெரியும். ஒருவேளை இவரு கையில இருக்குதுன்னு வச்சுருங்க, கட்சி அதிமுக ஒரிஜினல் அந்த ஒன்று அதிகாரப்பூர்வ அதிமுக எடப்பாடி பழனிசாமி கையிலே இருக்குதுன்னே வச்சுடுங்களேன். 2026 திமுக கூட போய் கூட்டணி வைப்பார். அதான் தலையெடுத்து நடக்க போகுது பாருங்க. அந்த பகுதியில் எதுக்கு அதிமுக பாஜக கூட்டணி தானே? ஏன் 4 அங்கே தானே அதிகமான சீட்டு கிடைச்சிருக்கணும். எதுக்கு அந்த மக்களே எதுக்கு திமுக ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு மாறினாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த மக்களுக்கு துரோகி ஆயிட்டார், மிகப்பெரிய துரோகி ஆயிட்டார். ஒன்று சசிகலாவுக்கு துரோகம் பண்ணாரு, அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணாரு. அப்புறம் சமுதாய ரீதியாகவும் இவர் வந்து அந்த மக்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டார். TN News 24 டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாத மாடியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். TN News 24 நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். சார், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒரு 8 நாளாக வந்து வெளிநாடு பயணம் வந்து மேற்கொண்டாரு, முதலீடு மாநாட்டுக்காக. நேற்று வந்து சென்னை திரும்பி இருந்தாரு. அது வந்து ஒரு 3400 கோடி வந்து முதலீடு ஈர்த்ததாகவும் அதை வந்து பெருமிதமாக சொல்லிட்டு வராங்களே, உங்களோட கருத்து என்ன சார்? முதலாவது வந்து முதலீட்டை ஈர்ப்பதற்காக வெளிநாடு போனாருங்கிறதே பித்தலாட்டம், மோசடி. அது வந்து போனது அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அதுக்கு போனார். பல்வேறு நாடுகளுக்கு போகிறதா சொன்னாங்க. கடைசியில் ஸ்பெயினோட கதையை முடிச்சுட்டு வந்துட்டார். உண்மையிலேயே அவர் போனது வந்து மருத்துவ சிகிச்சைக்காக. அதை வெளிப்படையாக சொல்லிட்டு போகலாமே, எனக்கு உடம்பு சரியில்லப்பா நான் மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன். எம்ஜிஆர் அப்படி தானே போனார். முரசொலி மாறன் உங்கள் மாமா முரசொலி மாறன் அப்படி தானே கடைசியில் உடல்நிலை சரியில்லை, தூக்கிட்டு போனாங்க, அமெரிக்கா கொண்டு போனாங்க. ஆனால் செலவு வந்து கவர்மெண்ட் செலவில். அதே வாரிசு நீங்களும் அதே மாதிரி தான். ஒரு பைசா கூட உங்கள் சொந்த செலவில் செலவு பண்ணக்கூடாது. மருத்துவ செலவுக்கே கூட இந்த மாதிரிப்பட்ட ஒரு இதுக்கு டூர், ஃபேமிலி டூர் ஒன்று போட வேண்டியது. அதுக்கு பேர் வந்து முதலீடை ஈர்ப்பதற்காகன்னு சொல்லணும். சொல்லிட்டு அங்கே போனோம். உண்மையான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சது, எனக்கு கிடைச்ச தகவல் நான் அதை சொல்கிறேங்க. எனக்கு வெளிநாட்டில் இருந்தால் இந்த தகவல் கூட கிடைச்சிது. அவருக்கு இருக்கக்கூடிய வியாதி வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி. இது ஏற்கனவே வெளியே வந்திருக்கும். பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ன்னு அதுக்கு பேர். அதில் ஸ்டேஜ் நம்பர் 2ல் இப்போ வந்து மு க ஸ்டாலின் இருக்கதாக தகவல். ஸ்டேஜ் நம்பர் 2 அப்படின்னா இதனுடைய சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறாங்கன்னா, முதல் கட்டமாக அது வெளிப்பட தொடங்கும் போது வந்து ஒரு கை, ஏதாவது ஒரு கை, இடது கை, இப்போ வந்து இவருக்கு வலது கை, நம்ம முதலமைச்சருக்கு வலது கை பாதிக்கப்படுது. பாதிப்பு எப்படி ஏற்படும் அப்படின்னா நடுங்கும். அப்படியே கை வந்து நடுங்க ஆரம்பிக்கும். அது கண்ட்ரோலில் இருக்காது, எதே ஒன்றும் பிடிக்க முடியாது. இப்போ வர சைக்கிளில் வாக்கிங் போனார்ல, வாக்கிங் சைக்கிளெல்லாம் சைக்கிள் பயிற்சியெல்லாம் போயிட்டு இருந்தார்ல, ஓஎம்ஆரில் ஈசிஆர்லாம் போனார்ல. இப்போ போய் சொல்லுங்க, போக முடியாது. அவர் பிடிச்சா அவருக்கு கையில் அது நிற்காது. அந்த அளவுக்கு அது வந்து மாறி போச்சுது. இதுதான் ஒரிஜினல் நிலவரம். வேணா நீங்கள் அவரை வந்து இந்த ஜிம்மில் போய் தூக்குனது கதை, அந்த ஃபோட்டோவெல்லாம் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்போவே ஆரம்பிச்சுட்டா. அதனால தான் அதை வந்து நல்ல திடகாத்திரமாக இருக்காருன்னு காணிக்கிறதுக்கு ஒரு பில்டப். அதுவே எத்து வழி தானே. ஏன் ஒரிஜினலாக என்ன இருக்கோ அதில் காட்டிட்டு போகலாமே, தப்பு கிடையாது. அரசியல் தானே, இது என்ன சினிமாவா? இது ஒன்றும் கிடையாது. இல்லை, அந்த நோயில் தான் இப்போ இருக்கார். அதாவது பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். இதில் ஸ்டேஜ் நம்பர் 2. அது என்ன பண்ணும் அப்படின்னா, வந்து அது இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா அந்த கை, 2 கையில் ஏதாவது ஒரு கை வந்து நடுங்க ஆரம்பிக்குது. அதிலிருந்து தான் அதில் இவருக்கு 2வது ஸ்டேஜில் அவர் இருக்கதாக சொல்கிறாங்க. இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது, குணப்படுத்த முடியாது. செய்த பாவம் அவ்வளவு. அதனால அப்படி தான் இது இருக்கும். மாத்திரை சாப்பிடலாம்.
அது கொடுத்தது மாத்திரை மட்டும் தான் கொடுத்து அனுப்பியிருக்கதா சொல்கிறாங்க. மாத்திரை மட்டும் சாப்பிடலாம், ஆனால் ஹெவி டோஸாக இருக்கும். அந்த மாத்திரையை ரொம்ப அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அது வந்து வேறு உறுப்புகளெல்லாம் அது பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இப்போ தலைவர் வந்து அங்கேருந்து இடையிலேயே சிகிச்சையெல்லாம் போதும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தது தான் தகவல். ஆனால் இதில் வந்து என்ன சொல்கிறாரு, வெளி உலகத்துக்கு என்ன சொல்கிறாரு, ஏமாத்து வேலை என்ன சொல்கிறாரு, நான் வந்து 3440 கோடி ரூபாய் வந்து முதலீடை நான் வாங்கிட்டு வந்தேன். 3440 கோடி ரூபாய் ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு இல்லை, எனக்கு அது புரியலை. முரசொலி அந்த சன் பிக்சர்ஸ் இருக்குல்ல, சன் டிவி குரு நிறுவனம் இருக்குல்ல, அதனுடைய சொத்து மதிப்பு இப்போ வந்து எப்படி லட்சம் கோடியை தாண்டி போயிருக்கும். ஒரு 10,000 கோடியை குடுறா மருமகன்னு கூட தரப்போறாரு, அவ்வளோ தானே. இது ஒரு பெரிய நன்கொடையை கூட நீங்கள் வாங்கலாமே. ஏன்னா இந்த பிஜேபி இது தமிழர்களை வச்சு தானே அந்த நிறுவனங்களெல்லாம் அவ்வளோ வளர்ந்துச்சு. உங்கள் திமுக ஆட்சியை வச்சு தானே அவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் கொடி கட்டி பறக்குறாங்க. வேற உங்கள் மகன் நடத்துகிற ரெட் ஜெயண்ட் அவங்க நிறுவனம் அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. அப்புறம் சபரீசன் ஜி ஸ்கொயர் அது இன்னொரு பக்கம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது இவங்களுக்கு இதுலலாம் வந்து ஒரு 4000 கோடி இல்லைன்னா ஒரு 3000 கோடி எல்லாம் சுண்டக்காய் வியாபாரம். இது அங்கேருந்து வாங்கிட்டு போகலாமே. ஜெகத் ரட்சகன் அவருக்கு பினாரையில் இருந்தே 1200 கோடி அள்ளிட்டு வந்தாங்களே. அங்கே அவர்கிட்ட ஒரு 4000-5000 கோடி வாங்குறதுல என்ன இருக்க போகுது? 60,000-70,000 கோடிக்கு அதிபதியாக இருக்கதா சொல்கிறாங்க. ஏவா வேலு அவரே ஒரு 60-70,000 கோடி வச்சிருக்கதா சொல்கிறாங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர் 70-80க்கு மேலே போயிட்டாரு, இல்லை 1 லட்சத்தை தாண்டிட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பொன்முடி எல்லாம் அவங்க கட்சியில் இருக்க அத்தனை பேரும் கொள்ளையடிச்சு எக்கு தப்பாக வச்சுருக்காங்க. அதில் ஒரு 10,000 கோடியை வாங்க வேண்டியதானே. மதுரையில் ஒரு அம்மா வந்து அவங்களுடைய பேங்க் எம்ப்ளாயி அவங்களுடைய சொத்தை வந்து தானம் பண்ணாங்க. இதுக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு என்னுடைய சொத்தை வந்து நான் தானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. முதல்ல வந்து 1 ஏக்கர் 52 சென்ட் கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் பழையபடியும் ஒரு 72 சென்ட் 90 சென்ட் இதை வந்து பழையபடியும் அதே ஸ்கூலுக்கு தான் கட்டடம் கட்டுறதுக்கு அந்த பள்ளியை வந்து அரசாங்க பள்ளியிடத்தை தரம் உயர்த்துறதுக்கு தேவையான வசதியை பண்ண நான் நிலத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த குடியரசு தின விழாவை முன்னிட்டு அவருக்கு அந்த அம்மாவுக்கு பூரணம், அந்த அம்மாவுக்கு பேர் ஆய் அம்மாள் என்கிற பூரணம், அந்த பூரணம் அம்மாவை கூப்பிட்டு அவங்களுக்கு விருந்தில் சிறப்பு விருந்தினு கொடுத்தார். நான் ஒரே ஒரு கேள்வி தான் இந்த இடத்துல எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்ன அப்படி தெரியுமா? இவருடைய தந்தையார் மு கருணாநிதி அவர்கள் வந்து கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு வீட்டை வந்து உயில் எழுதி வச்சார். அரசு ஆஸ்பத்திரிக்கு நான் உயில் எழுதி வைக்கிறேன்னு சொல்லி அவ்வளவு பத்திரிகையாளரை கூப்பிட்டு வச்சு சொல்லி பத்திரத்தை எல்லாம் காணிச்சு ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையும் வந்து மடையனாக்குனார். இன்னைக்கு வரைக்கும் கொடுக்குற உயில்னா என்னதுங்க? ஒருத்தர் எழுதி வச்சார் அப்படின்னா அவர் செத்த உடனே அந்த உயிலுக்கு உயிர் வரும். அப்போ வந்து அவர் இறந்து போயிட்டார். இறந்த மறுநாளே அதை வந்து முறைப்படி ஒப்படைச்சிருக்கணும், அப்படி தானே? அதானே முறை. ஆனால் அந்த பூரணம் அம்மாவுக்கு சிறப்பு விருது கொடுத்துட்டு இருந்தார் இந்த முதலமைச்சர். இவ்வளோதாங்க. இவங்க காசுல 5 காசு உண்மைதான். அப்படி கொள்ளையடிச்சு நேரே கோபாலபுரத்துக்கு போகும், திருப்பி வராது. அது அங்கேருந்து கண்டெய்னரில் இல்லை வேறு ஏதாவது ஒரு ரூட்டில் இப்படி இந்த மாதிரி ஸ்பெயின் அங்கெங்கெல்லாம் போகும்போது அங்கே ஒரு இது முதலீடுக்கு இந்த கொள்ளையடிச்ச பணத்தை அங்கே கொண்டு பதுக்கிறதுக்குள்ள வேலையெல்லாம் செய்வாங்க. அதை தான் இப்போ செய்துட்டு வந்திருக்காருங்கிறதான் என்னுடைய கருத்து. இந்த 3440 கோடி ரூபாய் அவர் சொல்லப்பட்ட அந்த அமௌண்ட்டு அது ஒரிஜினலாக உண்மைதானாங்கிறதே கேள்விக்குறி. அதுவே கேள்விக்குறி. இந்த இது சின்ன அமௌண்ட்டு. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு போனார்ல, துபாய்க்கு போனார், அந்த 5000 கோடி என்னாச்சு? அது எங்கே இன்னும் கடல் தாண்டி வரமாட்டேங்குதோ? அது ஒரு சிங்கப்பூருக்கு போனார், அதுவும் முதலீடு இருக்க தான் போனார், அது என்னாச்சு? ஜப்பானுக்கு போனார், என்னாச்சு? இதுதான் இவங்களுடைய லட்சணம். இந்த லட்சணத்தில் இவர் வந்து உடம்பு சரியில்லை அதுக்கு போனேன்னு சொல்லுங்க, அதில் யார் உங்களை கேட்க போகிறோம்? அது நாங்கள் ரொம்ப பிச்சைக்காரனாக இருக்கோம், எங்கள் குடும்பமே பிச்சைக்கார குடும்பம். அந்த ட்ரெயினில் டிக்கெட் எடுக்க துப்பு இல்லாத குடும்பமாக இருந்ததுனால எங்களுக்கு காசு இல்லை, அதனால் அரசாங்க பணத்தில் நாங்கள் வந்து உங்கள் மக்களுடைய வரி பணத்தில் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோன்னு சொல்லுங்கள். சரி, எடுத்துகிட்டு போங்கன்னு தான் சொல்ல போகிறாங்க. யாரும் உங்களுக்கு குறை சொல்ல போகிறதில்ல. ஏமாத்து வேலைங்க, பூதை ஏமாத்திட்டு நடப்பாங்க. இவங்க போனது உடல் நிலை இதுக்கு சிகிச்சைக்கும், அவங்க பணத்தை கொள்ளையடிச்சதை பதுக்கிறதுக்கு அங்கே ஒரு டீல் போடுறதுக்கும் போனாங்க. போன இடத்துல வந்து இப்படி ஒரு கதையை சொல்லி நாங்கள் வந்து இவ்வளவு நிறுவனங்கள்கிட்ட பார்த்தோம், இவ்வளவு வண்ணம் அதான் நீங்கள் அதில் இந்த சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே நிறைய நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இது தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்க. நீங்கள் கூப்பிட்டு வச்சு நீங்கள் தலைமைச் செயலகத்திலே பேசிட்டு போகலாம். இதுக்கு எங்கே போகணும் அப்படின்னா இவங்ககிட்ட இங்கே பேசி நான் அங்கே வருவேன், நீங்கள் எங்களுக்கு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு ஒன்று அங்கே வந்து போட்டுக்கணும். இப்படியெல்லாம் செய்து அதுக்கு ஒரு செயலாளர்கள் இன்னும் எத்தனை பேரை கூட்டிகிட்டு போனாங்களே தெரியல. ஒரு விமானம் எவ்வளோ இப்போ என்னென்னா 3440 கோடி கொண்டு வந்ததா சொல்கிறார். கொண்டு வந்தால் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோன்னு சொல்கிறார். அது எந்த எவ்வளவு தேருதுன்னு தெரியாது. ஆனால் இதுக்கு போயிட்டு வந்த சொல்லி செலவு பல கோடிகளை தாண்டி போயிட்டு
பல கோடிகளை இவங்க வந்து செலவழிச்சிட்டு வந்திருக்காங்க. இவங்க உடம்புக்கு சரியில்லாததுக்கு ட்ரீட்மெண்ட்டு ப்ளஸ் இவர் கொள்ளையடிச்ச குடும்பத்தோட கொள்ளையடிச்சதெல்லாம் பதுக்கிறத வேண்டி போயிட்டு வந்தாங்க. மற்றபடி வந்து இதில் எதுவுமே கிடையாது. ஆனால் நோய் வந்து செய்த பாவத்தினுடைய சம்பளம், அது தப்பவே முடியாது. இனிமேல் கடைசி காலம் இப்படி தான் இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் வந்தாலே அது வந்து அவ்வளோதான். அது காலம் முழுவதும் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும். என்ன வசதி இருக்குது, நல்ல ஹைடெக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு நினச்சிட்டு போனாங்க. அதுவும் பாதியில் ஃபெயிலியர் ஆகி வந்துட்டுன்னு தான் சொல்கிறாங்க. சரி, எப்படி இருக்கட்டு, கடவுள் மன்னிக்க மாட்டார்ல. இது கோயில் வந்த உடனே கோயிலை உடனே இடிச்சுட்டு இருந்தீங்கல்ல, பிறகு இப்படி தானே இருக்கும். வந்த உடனே ஏதாவது அப்பா செய்த பாவத்துக்கு நம்ம மகன் வந்து ஏதாவது பிராயச்சத்தை தேடுவார்னு பார்த்தா இவர் வந்த உடனே கோயிலை இடிச்சுட்டு கிடக்காரு. அப்படி தான் இருக்கும். அதனால் இதுக்கு மேலே இதை சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே சார், மீண்டும் வந்து ஃபாரின் போகிற பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து இது தேர்தல் முடிஞ்சது பிறகு ஆலோசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பதில் சொல்லியிருந்தாரு. மீண்டும் வந்து முதல்ல ஈர்க்கலாம் செல்வாரா சார்? ஏன்னா இப்போ வந்து ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, அமெரிக்கான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்பெயின் நாட்டுக்கு மட்டும்தான் போயிட்டு வந்தார். அடுத்து ஆஸ்திரேலியா, அமெரிக்கா அப்படின்ற ஒரு பிளான் போட்டு போயிட்டு அதை வந்து ஒரு நிருபரும் கேட்கவே இல்லையே. ஏங்க நீங்கள் வந்து ஆஸ்திரேலியா போகிறேன்னு சொன்னீங்க, இன்னும் வேறு நாடுகள்லாம் அமெரிக்கா போகிறேன்னு சொன்னீங்க, இன்னும் வேறு நாடுகளுக்கெல்லாம் நீங்கள் போகிறேன்னு சொன்னீங்க. எதுக்கு நீங்கள் இடையில அதெல்லாம் விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்கவே இல்லை. பார்த்தீங்களா, அதுதான் நம்ம சென்னை, அதாவது தமிழகத்தினுடைய அந்த பல்லுபடாமல் வாசிப்போர் சங்கத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இப்படி தான் கேள்வி கேட்பாங்க. இதில் இனிமேல் டாக்டர் சொல்லணும், அடுத்து வந்து நீங்கள் இந்த நாட்டுக்கு போங்க, அங்கே போனால் இந்த நரம்பை தூக்கி இப்படி திருப்பிடலாம் அப்படின்னு சொல்லணும். சொன்னால் அந்த நாட்டுக்கு போவாங்க. அப்போ அதுக்கு ஒரு தொழில் நாங்கள் வருமா இதை உருவாக்க போகிறோம், முதலீடு வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு போவாங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு பித்தலாட்டம்னு சொல்லுவாங்க. ஆர்ஜினே அதானே, மோசடிக்கு பேர் போனது, கொள்ளைக்கு இது எது எடுத்தாலும் பித்தலாட்டங்கிற மாதிரி பண்ணக்கூடியது. இவங்ககிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. இந்த விஷயம் வெளியே வந்து பெருசாக ஃபோக்கஸ் ஆகிடக்கூடாது. அதை மடைமாற்றம் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இப்போ டிஆர் பாலு வச்சு என்னத்தையாவது கேள்வின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் கேட்டு முருகனை போய் இழிவுபடுத்தி பேசி, நான் ஒன்று கேட்குறேன், அதில் அன்பிட்டுன்னு சொல்லிட்டு நடந்தார். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எதுக்கு அவர் எழுந்துச்சு பதில், இவர் கேள்வி கேட்டார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக டிஆர் பாலு கேள்வி கேட்டார். ஒரு அமைச்சராக அதுக்கு வந்து எல் முருகன் பதில் சொல்கிறதுக்கு முன் வந்தார். அவர் என்ன கேள்வி தெரியுமா, அதை வந்து எங்கே யாருக்கும் பெருசாக தெரியல. என்ன கேள்வி கேட்டார், எங்களுக்கு வந்து வானிலை மையம் வந்து முன்னக்கூட்டியே எங்களுக்கு வந்து தகவல்லாம் கரெக்டாக சொல்லலேடி ஒரு பொய்யை சொன்னார், பாராளுமன்றத்தில் போய் சொன்னார். அப்போ சொன்ன உடனே எல் முருகன் எழுந்திருச்சு, இல்லைங்க சென்னை வானிலை நிலையம் வந்து அதுக்கு முன்னாடியே இந்த தகவலெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் அதை பின்பற்றலை, அதை சொன்னார். உட்காரு who are you? இவர் கேட்குறாரு. இவர் யாரு, மெம்பர் பாராளுமன்றத்தில். இவர் அமைச்சர் கிடையாது, மெம்பர். ஆனால் அதை அமைச்சராக இருந்தாலும் இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஒரு பாராளுமன்றத்தினுடைய மெம்பரை வந்து உறுப்பினரை வந்து இப்படியெல்லாம் பேசுறது சரி கிடையாது. ஆனால் அவரை உட்கார சொல்றார். இவரை உட்கார சொல்லியிருக்கணும். இப்போ அந்த இடத்துல இவருக்கு அந்த திமிரு ஆணவம் என்னவா இருந்ததுன்னா ஜாதி வெறியை காணிச்சுது. எல் முருகன் வந்து அவர் சக்கிலியர் சமுதாயம்ங்கிறனால அப்புறம் அதுக்கு தகுதி இல்லாதவன்னாரு, எம்பிக்கு தகுதி இல்லைன்னாரு, அமைச்சருக்கு தகுதி இல்லைன்னாரு, கடைசியில் அரசியலுக்கே தகுதி இல்லைன்னாரு. இந்த மாதிரிப்பட்ட கீழ்த்தரமானவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து பதில் சொல்ல மாட்டேன்னாரு. பிரஸ்ஸில் வந்து நின்று பத்திரிகைகள்கிட்ட. இதெல்லாம் என்னது, அங்கே யதார்த்தமாக நான் பேசும்போது ஏதோ ஒரு இதில் நான் சொல்லிட்டேன், ஒரு அனிச்ச செயலாக திடீர்னு எனக்கு எதிர்பாராத விதமாக நான் பேசிட்டேன்னு சொல்கிறதுக்கு இடமே கிடையாது. திட்டமிட்டு வம்ப வளர்க்கணுங்கிறதுனாலே இவங்க எதை ஆரம்பித்தாங்க, பாராளுமன்றம் முடிகிற நேரத்தில் ஆரம்பித்து இதை பேசுனாங்க. திருப்பி அதை இங்கே வந்து பேசுனாங்களே, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சொன்னாங்க. அன்ஃபிட்டு அப்படிங்கிறத திருப்பி சொல்லிட்டு இங்கே வந்த பிறகு சொன்னார், ஜாதி ரீதியாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு நிருபர்கள் கேட்கும்போது அப்பவும் இதே கதையை தான் சொன்னார். தகுதி இல்லைன்னு தான் திருப்பி சொல்லிட்டே வந்தார். அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தகுதினா அப்போ என்ன இருக்கணும்னு அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா, டிஆர் பாலுக்கு வந்து ஒரு மனைவி, ஒரு துணைவி, 2 பொண்டாட்டி கேஸ். இது வெளியே தெரியாதானா, டாக்டரேட் முடித்தவர், அவருக்கு தகுதி இல்லை. இவர் வந்து பிஎஸ்சி, அவ்வளோதான். ஆனால் இவருக்கு தகுதி இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. இதை மாதிரி நீங்கள் எடுத்து பாருங்க, தகுதி இல்லை. இதை விட என்ன தகுதி வேணும்? ஒரு டாக்டரேட் முடித்த ஒருத்தர் வந்து வந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அந்த எல் முருகன் அவர்கள் வந்து சக்கிலியர் சமுதாயத்தில் உள்ளவர். சுதந்திரம் அடைஞ்சு 70 வருஷத்துக்கு உள்ளால அவரை வந்து முதல் முறையாக இப்போ தான் வந்து அந்த சமுதாயம், அவர் சார்ந்த சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் கொண்டு போய் மத்திய அமைச்சராக ஆகியிருக்குன்னா டாக்டர் எல் முருகனை தான் ஆக்கியிருக்காங்க. ஆக்கினது பாஜக கவர்மெண்ட், திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் மத்திய அமைச்சராக ஆக்கியிருக்காரு. அவர் பட்டமே, அதாவது அவருக்கு பாராட்டு, அதாவது அந்த பட்டம் ஏற்கிறார், அந்த பதவி ஏற்கிறார். பாராளுமன்றத்தில் அவர் அமைச்சராக பதவி ஏற்கிறார். அந்த நிகழ்ச்சியை திமுக புறக்கணிச்சிச்சு. அந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சவங்க. அப்போவே வந்து இவங்களுக்கு அவருக்கு மேலே ஒரு வன்மம் இருந்துங்கிறது தான் உண்மை. இதை மாதிரிலாம் செய்து இதை வந்து திசை திருப்பி விடுறதுக்கு, மடை மாற்றி விடுறதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. தகுதி இல்லை, அது இல்லைன்ட்டு. இன்னும் நான் கேட்குறேன், தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க. இது பல தடவை வெளியே வந்துட்டு விஷயம். தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? அவர் டாக்டர் எல் முருகன் டாக்டரேட்டு,
இவருக்கு வந்து இவர் யார், இவர் என்ன தகுதி இவர் வச்சிருக்காரு? டிஆர் பாலு சாராயம் காய்ச்சி வித்துட்டு இருக்கு, சாராயம் ஆலை நடத்திட்டு இருக்காரு. அதுலதான் இவர் கோடி கோடியா கொட்டிட்டு இருக்காரு. சாதாரண ஒரு டிரைவரா இருந்தவர் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், இத்தனாயிரம் கோடிக்கு எப்படி அதிபதி ஆனாரு? இவர் வெளிநாட்டுல போய் இடந்து நிதி கேட்கிறாரு. டிஆர் பால்கிட்ட கேட்டாலே உங்களுக்கு 50,000 கோடி வேணாலும் கிடைக்கும், 80,000 கோடி வேணாலும் கிடைக்கும், அவ்வளவு பணம் அவர்கிட்ட இருக்கு. கப்பல் எத்தனை கப்பல் ஓடுது அவருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? நேர்மையா சம்பாதிச்சதுன்னு சொல்ல முடியுமா? இதை இப்படிதான், இவ்வளவுதான். இது இவருடைய தகுதி. அதே மாதிரி தமிழக அமைச்சர்களுடைய தகுதி எல்லாம் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல போயிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி 12ஆம் வகுப்பு, சேகர் பாபு 10ஆம் வகுப்பு, செஞ்சு மஸ்தான் 8ஆம் வகுப்பு, கே நேரு 12ஆம் வகுப்பு, KKSSR 8ஆம் வகுப்பு, தாமோ அன்பரசன் 11ஆம் வகுப்பு, அனிதா ராதாகிருஷ்ணன் 10ஆம் வகுப்பு, ஆர் காந்தி 10ஆம் வகுப்பு, பி மூர்த்தி 12ஆம் வகுப்பு. இவ்வளவுதான் லட்சணம். இந்த அமைச்சர்கள் வந்து இவங்க எல்லாம் தகுதியானவங்க. ஆனா டாக்டரேட் முடிச்சு ஒருத்தர் மத்திய அமைச்சராக இருக்கவர் அன்பிட் ஃபார் த போஸ்ட், அன்பிட் ஃபார் MP, அன்பிட் ஃபார் அமைச்சர் மினிஸ்டர், அன்பிட் ஃபார் பொலிட்டிக்ஸ். இவ்வளவு வக்கரமா பேசிட்டு இருந்தேன். இது எதுக்குன்னா திசை தறி போடுறதுக்கு. இதை இவ்வளோத்தையும் வல்கரா இந்த மாதிரி வன்மத்தை விதைச்சதே எதுக்கு அப்படின்னா, ஒன்று எல்முருகன் மாதிரியான அந்த கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய மேலே வந்துடக்கூடாது, வந்துட்டாரு அந்த ஆள் நம்ம எல்லாம் அமைச்சராக உட்காரணும், ஆனால் அதை வந்து இந்த மாதிரி பண்ணவங்களாம் உட்காரணுங்கிற மாதிரி இவங்க பார்வையில் அந்த மாதிரி ஒரு எண்ணம், அந்த வன்மத்தை அவர் காக்குனாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மடைமாற்றி விடணும். இந்த MK ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாரு, அது என்ன ஆச்சு, எத்தனை வெங்காயத்தை கொண்டு வந்தாரு, எத்தனை ஆணியை கலத்தினாருன்னு கேட்டு விடுவாங்களே, என்னத்தை கலத்திட்டு வந்தாருன்ட்டு. அப்போ அதை அவ்வளோத்தையும் மடைமாற்றம் பண்ணணும். உடல்நிலை சரியில்லைங்கிறத மக்களுக்கு தெரியாம அப்படி ஒரு பெரிய தார்பா போட்டு மூடிடணும். அதுக்காக வேண்டி இவங்க திசை திருப்பி விட்டாங்க. ஆனாலும் மக்களுக்கு தெரிய தானே செய்யும், வெளியே வந்துட்டே இருக்கு. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி முதலமைச்சர்கிட்ட கேட்டாங்க, லோக்சபாவில் பிரதமர் மோடி பேசினதை கேட்டிங்களா அப்படின்ட்டு. அதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருந்தார், பார்த்தேன் ரசித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் மோடி வந்து எதிர்க்கட்சி தலைவர் போலையும் காங்கிரஸ் வந்து ஆளும் கட்சி போலவும் மோடி பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து என்ன? ஆமாம், மோடியை பற்றி பேசுறதுக்கு MK ஸ்டாலினுக்கு என்ன அருகதை இருக்கும் போது, என்ன தகுதி இருக்கு? ஏதாவது ஒரு தகுதி இருக்கணும். முதல் துண்டு சீட்டு இல்லாமல் 2 வார்த்தை பேச முடியாது இவரால். ஆனால் மோடி வந்து அவர் என்ன வேணாலும் பேச முடியும். சரி இருக்கட்டும், அவர் சொன்னதில் கூடுதல் அவர் சொன்னார், 400க்கு மேலே சீட்டு வாங்குவோன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அது இயல்பு தானே. அதுக்கு வந்து ஏன்னா 534 சீட்டு இருக்குது, அதாவது 534 நாங்கள் வாங்குவோன்னு சொல்ல வேண்டியதானேங்கிற மாதிரி, நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதான மாதிரி கிண்டல் பண்ணார் MK ஸ்டாலின். இது எந்த வகையான இதுன்னு தெரியல. நீங்கள் வந்து தமிழகம் உட்பட 40ம் நமதேன்னு சொன்னீங்களே, எந்த அடிப்படையில் சொன்னீங்க? தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் மொத்தம் இருக்குது 40ம் நமதே அப்படி சொல்லி தானே உங்கள் அப்பாவும் சொன்னார், நீங்களும் அப்படி தானே இப்பவும் கடந்த தேர்தலும் சொன்னீங்க, இப்பவும் நீங்கள் அதான் சொல்ல போகிறீங்க. 40ம் நமதே, அது எப்படி? மொத்தமே இருக்க 40 தானேங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரின்னு சேர்ந்து, அது எப்படி நீங்கள் 40ன்னு கேட்க முடியுமா? அவருடைய உழைப்பை நம்புறாரு, அவர் செய்த சாதனைகளை நம்புறாரு. நீங்கள் முடிஞ்சுன்னா சொல்லுங்க, எங்கள் கருணாநிதி செய்த சாதனையை சொல்லி ஓட்டுகளுங்க. நீங்கள் செய்ததை சொல்லி எதுக்கு காமராஜர் ஆட்சி அமைப்புன்னு ஏன் சொல்லிட்டு கேட்குறீங்க? அதை கூட்டணியில் வச்சுட்டு அவருக்கு பேரை ஏங்க சொல்லி யூஸ் பண்ணிட்டீங்க? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சாராய கடை கள்ளுக்கடை திறந்த கருணாநிதிக்கு ஓட்டு போடுங்க அப்படி சொல்லுங்க. தமிழ் மக்களுடைய தாலி அறுத்த திமுக ஆட்சிக்கு ஓட்டு போடுங்க, இந்த திராவிடியா மாடல் இன்னும் நீடிக்கணும்னா ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு கேளுங்க, உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். கிண்டல் பண்ணுறாராம்மா இவர், காமெடி பண்ணுறாராம்மா, யார மோடியை பார்த்து காமெடி பண்ணுறாராம்மா. அவரு அங்கே வச்சு வாங்கிட்டு வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்துலலாம் இவங்கெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அது ஒரு கர்மயோகி, அவர் அவதார புருஷன். அவர் பக்கத்தில் அவருக்கு வந்து நாடு 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 அதை தவிர வேற எதுவும் கிடையாது. MK ஸ்டாலினுக்கு வீடு 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 அதை தவிர வேற எதுவும் கிடையாது. அவ்வளோதான் வித்தியாசம். அதில் இவர் அவரை போய் பேசுறதுக்கெல்லாம் வந்து அருகதே கிடையாது. என்கிட்ட சொல்ல போனால் இவர் அதை ஏதோ எழுதி கொடுத்ததை வாசிச்சுட்டு அப்படியே போயிட்டார். அப்படி ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி சொல்லிட்டு, அதை இந்த கேள்வி கூட இந்த கேள்வி கேளுங்கன்னு எழுதி கொடுத்து இவங்க கொத்தடிமை நிருபர்கள் வந்து கேட்க வச்சு அதுக்கு பதில் திராணி இருந்தால் பொதுவாக ஒரு இதை வைங்க, ஜென்ரலாக கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதெல்லாம் திராணி கிடையாது. எழுந்துச்சு ஓட தான் தெரியும். இவங்க எல்லாம் இவங்களுடைய கொத்தடிமை ஊடகங்களை முன்னிலைப்படுத்தி அந்த நிருபர்கள் வந்து அதான் சொன்னோம்ல, பல்லுபடாமல் வாசிப்போர் சங்கம், அதில் இருக்கக்கூடிய இது நிருபர்கள் எல்லாம் முன்னிலை வந்து நின்றுட்டு அவங்க மட்டுமே கேள்வி கேட்பாங்க, அதுக்கு மட்டுமே பதில் சொல்ல ஓடி போயிடுவார். உருப்படி அதாவது மற்ற நிருபர்கள் கேள்வி கேட்க ஆரம்பித்தாலே அவ்வளோதான், அதோட கொந்தளிச்சிருவார். அவ்வளோதான். இவ்வளோதான் விஷயம். வந்து ஒரு எதிர்கொள்ள முடியாது இவருக்கு. சும்மா பெரிய மேதாவித்தனம்னு நினச்சிட்டு அவர் பேசிட்டு போயிருக்காரு. அவ்வளோதான். எலெக்ஷன் வருது, பக்கத்தில் தான் இருக்கு. இந்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி சொல்லியிருந்தாரு 400 தொகுதிகளை வந்து பாஜக வெற்றி பெறுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கேள்வியும் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டப்போ மொத்தமாக இருக்கிற 543 வெற்றி பெற்றாலும்
சாத்தியமில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு சார். ஆமாம், அதுதான் நான் சொன்னேன். ஆனால் நான் என்னுடைய பார்வை என்னென்னா 400க்கு மேற்பட்ட தொகுதிகளை வந்து பாஜக இலக்கை வச்சு வேலை செய்கிறாங்கங்கிறது என்னுடைய இது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 404ன்னு ஒரு மார்க் இருக்குது. 1984 திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வந்து அகால மரணம் அடைஞ்ச உடனே ஒரு பெரிய அனுதாபலை நாடு முழுக்க வீசியது. அந்த அனுதாபலையில் காங்கிரஸுக்கு வந்து அன்னைக்கு 404 சீட்டு கிடைச்சிது. அந்த எலெக்ஷனில் 404 சீட்டு இதில் கிடைச்சது. அது ஒரு ரெக்கார்டு பிரேக். அந்த ரெக்கார்டை வந்து மோடி அவர்கள் வந்து இந்த வரக்கூடிய தேர்தலை உடைப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. 400 இல்லை 404க்கு மேலே பாஜக வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான், அந்த அணி வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக அதில் சாத்தியம் இருக்குது. நிச்சயமாக 400க்கு மேலே தான் போகணும். பாராளுமன்றத்தில் சொல்லும்போது, அதாவது மேற்கு வங்காளத்திலிருந்து மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸுக்கு வந்து 40 சீட்டு கூட கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க, சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இதை பாராளுமன்றத்தில் வந்து பிரதமர் பேசும்போது, இதை பற்றி மேல் சபையில் பேசும்போது இது சம்பந்தமாக ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அது வந்து ஒரு எதிர்கட்சிங்கிறது கண்டிப்பாக வேணும். காங்கிரஸ் வந்து ஒரு தேசிய கட்சி, அது வந்து ரொம்ப பலவீனப்பட்டு ஒன்றும் இல்லாமல் கட்டமண்ணாக போயிட்டு இருக்கு. அது வந்து ஒரு நல்ல வலுவாக இருக்கணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணுறோம். குறைஞ்சது 40 சீட்டையாவது நீங்கள் இந்த வாட்டி வாங்கணும்னு நாங்கள் வேண்டுகிறோம், விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் அவர் பேசியிருந்தார். யதார்த்தமான நிலவரம் வந்து அதுதான். காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு மோசமான, ஏன்னா தேசப்பற்றுன்னு ஒன்று இருக்கணும்ல. நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கும் தேசப்பற்று இருக்கும். ஆனால் காங்கிரஸ் தலைவர்களுக்கு தேசபக்தே இல்லையே. அதனுடைய கூட்டணி பருவாடம் அந்த இது திமுக எல்லாம் கட்சி இருக்கு. இது 1ஆம் நம்பர் பிரிவினைவாத கட்சி. இது ஆட்சியில் வச்சதே வந்து வேற வழி இல்லாமல், போக்கிடம் இல்லாமல். இப்போ வந்து எம்ஜிஆர் இருக்கிறது வரைக்கும் அதை மாற்றவே முடியலை. ஆனால் அந்த அம்மா ஜெயலலிதா வந்து அது கொஞ்சம் ஆட்டம் போட்டதுனால தான் திருப்பி 96 இவர் வர வேண்டிய நிர்பந்தம் வந்து போச்சு. மக்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. 96 வேறு வழியே இல்லை. ஏன்னா அன்னைக்கு மட்டும் ஒரு அண்ணாமலை வந்து கிடைச்சிருந்தாருன்னா அண்ணாமலை தான் முதலமைச்சர். அப்போ விதி நமக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் இவங்க கிட்ட கிடந்து அல்லோல படணுங்கிறது விதி இருந்ததுனால இவங்கெல்லாம் வந்தாங்க. இல்லைன்னு சுதந்திரமே வேண்டான்னு சொன்னவங்களுக்கெல்லாம் என்ன தேசப்பற்று இருக்கும் சொல்லுங்க? சுதந்திரமே வேண்டாம்னு சொன்ன கும்பல் இது. சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக கடைபிடிக்கிற கும்பல் இது. இன்னைக்கு வரைக்கும் அதே வேலை தான் செய்துட்டு இருப்பாங்க. முதலமைச்சர் வந்து அங்கேயே கொடியெல்லாம் ஏற்றுவாங்க. 2011 வரைக்கும் அண்ணா அறிவாலயத்தில் தேசிய கொடியை ஏற்றுனதே கிடையாது. சுதந்திர தினத்தை அன்று, மற்ற நேரத்தில் ஏற்ற மாட்டாங்க. சுதந்திர தினத்தை அன்று எல்லா கட்சி அலுவலகங்களையும் தேசிய கொடியை ஏற்றுறது ஒரு சம்பிரதாயம், ஒரு மரபு. எல்லா கட்சிக்காரங்களையும் ஏற்றுவாங்க. ஆனால் இந்த திமுக, இந்த விடுதலை சிறுத்தைகள், இந்த மாதிரிப்பட்ட கூறுகட்ட கட்சிகள் எல்லாம் தேச துரோக கட்சிகள் எதெல்லாம் இருக்கோ அதில் ஏற்றாது. ஏன்னா இவங்க வந்து தீக்காவினால ஈர்க்கப்பட்டவங்க, அதுல இருந்து வந்தவங்க. தீக்காவினுடைய நிலைப்பாடு என்னது? சுதந்திர தினம் வந்து கருப்பு தினம். ஈவே ராமசாமி நாயக்கர் சாகிறது வரைக்கும் சுதந்திர தினத்தை கருப்பு தினமாகத்தான் கடைபிடிச்சார். சுதந்திரமே வேண்டான்னு சொன்ன கும்பலுக்கு கையில் நாடு சிக்கி சீரழிஞ்சு இப்போதான் அதுக்கு ஒரு விமோசனம் கிடைக்க போகுது. திரு அண்ணாமலை IPS மூலமாக இப்போ வந்து அது வந்துட்டு இருக்கு. வேகமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புயல் வந்துட்டு இருக்கு. சென்னையை நோக்கி இப்போ அவருடைய நடைபயணம் தொடங்கிட்டாரு. சென்னையை நோக்கி அந்த புயல் நகருது. இப்போ சென்னையெல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் அது நிறைவு பெறும்போது அது தெரியும். அதனுடைய பாதிப்பு மிகப்பெரிய அளவில் தான் இருக்குது. கண்டிப்பாக திமுகவை வந்து அது சாய்க்கும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதான் ஒரிஜினல் நிலவரம். இவங்க நினச்சா இவங்க என்னமோ சொல்லுவாங்க பாருங்க, 40 நம்ம 4 சீட்டு கூட கிடைக்காது. திமுக கூட்டணிக்கு 4 சீட்டு கூட இல்லாத அளவுக்கு தான் தோல்வி, கடுமையான தோல்வியாக இருக்கும். அவ்வளவு அராஜகம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லாம் நாங்கள் என்ன நினச்சோமோ அதான். நாங்கள் எங்கள் கையில் ஆட்சியை கொடுத்துறீங்க, கோயிலை இடிப்போம், உடைப்போம், எல்லாம் பண்ணுவோம், எவனும் கேட்க முடியாது. கோவில் சாமி சிலைகளெல்லாம் வந்து காணாமல் போச்சு, அதை நாங்கள் மீட்க மாட்டோம். சாமி நகைகளெல்லாம் நாங்கள் வந்து உருக்குவோம். இது எதுக்கு உருக்கணும்? அதை அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டுமே. அவன் தாலியெல்லாம் கலத்தி கொண்டு போட்டிருப்பாங்க, அதே நீங்கள் உருக்குறீங்க. கொள்ளையடிக்கைக்கு அது ஒரு வாய்ப்பு. ஏன்னா அங்கே டன்னு கணக்கில் இருக்குது கோவில் நகைகள். அவ்வளோத்தையும் உருக்கிட்டு நாங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறோன்னா, நீங்கள் 5 டன்னுக்கு உருக்குனீங்கன்னா நாங்கள் எனக்கு அது 5 டன் நகை வர வேண்டிய இடத்துக்கு 1 டன்னு கணக்கு எழுதி விடலாம். அதுக்கு வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு, எல்லாத்தையும் ஏமாத்துறதுக்கு நாங்கள் CCTV வச்சுருந்தோம், நம்ம தானே ஆப்ரேட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு முன்னாள் நீதிபதியை வச்சுருந்தோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் பெரிய மோசடி, ஏமாத்து வேலை. கண்டிப்பாக இதுக்கெல்லாம் திருப்பி அண்ணாமலை முதலமைச்சரான பிறகு ரிவர்ஸில் வரும்போது இவங்களுக்கெல்லாம் தெரியும் சேகர் பாபுலாம் என்ன பாடுபட போறாருங்கிறது அப்போ தான் தெரியும். முதலமைச்சரே என்ன பாடுபட போறாருன்னு அப்படி தெரியும். இப்போ அந்த தேர்தல் கிழமை வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு, கூட்டணி யார் வேணாலும் அமைக்கலாம், கதவு திறந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு அதிமுக தரப்புலேருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாஜகவுக்கு வந்து அதிமுக கதவு மூடப்பட்டு விட்டது அப்படின்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது அவர் என்ன சார் சொல்றாரு, ஜெயக்குமார் என்ன சொல்றாரு? அண்ணாமலை IPS அவர்கள் தமிழக பாஜக தலைவராக இருப்பது வரையிலும் அதிமுக, அதாவது எடப்பாடி கூட கூட்டணியே இருக்காது சார்.
எடப்பாடி வச்சிருக்கிறது அதிமுகவில் ஒரு அணி, அதிமுக கட்சியினுடைய ஒரு அணி தான் அவர் கையில் இருக்கு. அவருக்கு மற்றபடி வந்து சசிகலா இல்லாமல், தினகரன் இல்லாமல், ஓபிஎஸ் இல்லாமல், மற்ற தலைவர்களெல்லாம் இல்லாமல் எப்படி அது அதிமுக ஒரு கட்சின்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவே உடஞ்சி போன ஒரு துண்டு, ஒரு பார்ட்டு தான் இவர் கையில் இருக்குது. என்ன கட்சி சிம்பல் அவர் கையில் இப்போ இருக்குது, அது எலெக்ஷனில் போட்டியிடும் போது தான் தெரியும் அது என்ன வில்லங்க வரப்போகுது, அது முடக்க தான் வாய்ப்பு நிறையா. அதே மாதிரி கட்சி என்கிட்ட அதிகாரப்பூர்வமாக இருக்குன்னு அவர் சொல்கிறார். அலுவலகம் எங்கள் கையில் அதிகாரப்பூர்வமாக இருக்குன்னு, ஏன்னா அவர் போட்ட ஆட்கள் தான் நிர்வாகிகள். ஒரு 2400 நிர்வாகிகளை அவர் போட்டு வச்சிருக்காரு. அந்த 2400 நிர்வாகிகளும் அவங்கள ஆதரிக்கிறாங்க. அதனால ஏன்னா அவர் போட்ட நிர்வாகி அவரை தானே ஆதரிப்பாங்க. அதை ஜனநாயக ரீதியான இதுங்கிற மாதிரி 2 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சின்னு சொல்லி ஜெயலலிதா சொல்லுவாங்க பெருமையாக. அந்த கட்சியில் இவர் 2400 பேரை நிர்வாகிகளையும் போட்டுட்டு அந்த 2400 பேருடைய ஆதரவு எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறாங்க. ஆதரவாளர்கள் இல்லை சார். எம்ஜிஆரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஜெயலலிதா அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு அண்ணாமலை பின்னாடி அணிவகுத்து நிற்கிறாங்க. எடப்பாடி பின்னாடி யாருமே இல்லை. அவங்க போட்ட நிர்வாகிகள் இருக்காங்க, அவங்க அவரால் டிக்கெட் கொடுத்து கொண்டு வரப்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இவங்களும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வரை தான் நிற்பாங்க. எலெக்ஷனில் இது 3வது இடம் 4வது இடம் போயிடும். எடப்பாடி நிறுத்தக்கூடிய வேட்பாளருடைய கதி அதோ கதி தான். அப்படி வரும் பட்சத்தில் அந்த கட்சியில் அதுக்கு பிறகு எலெக்ஷன் வரைக்கும் அந்த எம்எல்ஏக்கள்லாம் இருப்பாங்களான்னு தெரியல. ஒருவேளை இருந்தாங்கன்னா கூட கண்டிப்பாக அவங்க எல்லாம் வந்து பாஜக பக்கம் தான் ஓடி வருவாங்க. வேற அங்கே இருக்க மாட்டாங்க, இருக்க வாய்ப்பே கிடையாது. அதான் யதார்த்த நிலவரம் தான். இந்த லட்சணத்தில் இவங்க கதவை மூடி வச்சிருக்காங்க. சீச்சி இந்த படம் புளிக்கும்னு இருக்குல்ல, அந்த இதுதான். இல்லை டீல் பேசிட்டு இளைஞ்சாங்க, தூது விட்டுட்டு இளைஞ்சாங்க. சரி, நான் கேட்குறேன், ஜி.கே. வாசன் வந்து மரியாதைக்கு உரிய ஒரு ரொம்ப நல்ல மனுஷன். அவர் எதுக்கு இப்போ பசுமை வழி சாலையில் உள்ள எடப்பாடி பழனிசாமி, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கெல்லாம் போனார்ல, என்ன காரணத்துக்கு போனார்? அது வந்து தகவல் வந்துச்சு, பாஜக வந்துட்டு ஒன்னா சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை. பாஜக சொல்லல, இவரு கூப்பிட்டு இவர் வந்து எப்படியாவது 50-50 கொடுப்போம், 40ல் 20 நீங்க பாஜக தரப்புல கொடுத்துருவோம், அவங்க யாருக்கு வேணாலும் யாரை வேணாலும் நிப்பாட்டிட்டு போட்டு இந்த 20 நாங்க வச்சிருவோம். எதுக்கு? நீங்க தான் பெரிய தாதாவாச்ச, சண்டியராச்ச, நீங்க தனியா நின்று தான் வெற்றி பெறலாமே நிறைய. எதுக்கு உங்களுக்கு வந்து பாஜகனாலும் இழப்பு தான் சொல்லிட்டீங்க. சிறுபான்மையினர் கிறிஸ்டின் ஓட்டு போச்சுது, முஸ்லீம் ஓட்டு போச்சுது சொல்லிவிட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க. நீங்க இன்னமும் வாங்குங்க, முழுக்க எல்லா கிறிஸ்டின் ஓட்டையும் வாங்குங்க, எல்லா முஸ்லீம் ஓட்டையும் வாங்குங்க, மிச்ச மீதி ஓட்டையும் திமுக ஓட்டை கூட வாங்கி நீங்க வந்து எம்பி சீட்டை பிடிக்க வேண்டியது தானே. தெரியுது இல்ல, ஒரு சீட்டு கூட கிடைக்காதுன்னு தெரியுது. ஆனால் அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கையும் அஸ்தமிச்சு போகும் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இவரை நம்பி டாக்டர் கிருஷ்ணசாமியை தவிர யாரும் போகல. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இதில் இருந்து, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, இல்லை இதுக்கு அதை ஆதரவாக இருந்த நிலைப்பாட்டில் இருந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமியை அவர் மட்டும்தான் போகிறதுக்கு வாய்ப்பு. போவாராங்கிறது உறுதியாக தெரியும், உறுதியாக தெரியாது. போவாரா அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியாது. ஒருவேளை அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். இவங்க வந்து அதாவது தவறான இந்த வழிகாட்டுதல் அவருக்கு. டாக்டர் இவருக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து அவர் கூட இருக்கிறவங்களும் சரி, அப்புறம் மூத்த பத்திரிகையாளங்கிற பேரில் எல்லாரும் ராமசாமின்னு மனசில் நினைச்சுட்டு அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து நான் வெளியே போங்க, வெளியே வந்துருங்க, கூட்டணி இல்லைன்னு சொல்லுங்க, உடனே அங்கேருந்து மோடி அமித்ஷா எல்லாம் இறங்கி வந்துடுவாங்க, பீஸ்கோல உடனே அனுப்பி விடுவாங்க, விட்டு உங்கள்கிட்ட வந்து பேரம் வந்து பேசுவாங்க, நீங்கள் என்னென்ன கண்டிஷன் சொல்கிறீங்களோ எல்லாம் ஏற்றுக்குவாங்கன்னு எல்லாம் உசுப்பேற்றி விட்டுட்டு இவங்களுக்கு கிடைச்ச ஆதாயத்தில் இவங்க போயிட்டாங்க. அவரும் நல்ல அழகாக ஏண்டான்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு நேராக போய் எடப்பாடியில் போய் படுத்து உட்காந்துட்டார். ஒரு ஃபோனை வரல, கீழே வரல, எவரும் வரல, கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ கிடந்துட்டு ஆகா தப்பு பண்ணிட்டோமே. ஏன்னா இப்போ என்ன சிக்கல் அவருக்கு அப்படின்னா, நீங்கள் யதார்த்தமான ஒரு கள நிலவரத்தை பாருங்கள். போன எலெக்ஷனில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு கூட ஓபிஎஸ் இருந்தார். பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எடப்பாடி கூட தான் இருந்தார், வெளியே வரல. ஆனால் தினகரன் வெளியே நின்னார், சசிகலா அந்த மாதிரி வெளியே போயிட்டாங்க. அந்த முக்குலத்தோர் சமுதாயத்திலேருந்து ஒரு சீட்டு கூட பிஜேபி அதிமுக கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அந்த அவங்களுடைய ஓட்டு அதிகமாக உள்ள பகுதியிலேருந்து. நீங்கள் செல்லூர் ராஜுன்னு சொல்லுவீங்க, அவர் இந்த கட்சியில் இல்லாமல் இருந்தால் கூட அவர் ஜெயிப்பார். அது ஒரு சின்ன இது இருக்குது. இது மாதிரி தான் 1-2 பேர் வர முடிஞ்சுது. கொங்கு மண்டலத்தில் 62க்கு மேலே எம்எல்ஏ வாங்கினவங்களால தென் மாவட்டங்களில் இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து கருணாநிதியை வந்து அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை மக்களுக்கு பிடிக்காது. அது ஒரு துரோக சரித்திரம் அதுக்கு இருக்குது. அதனால அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தில் இருந்து எந்த சூழ்நிலையிலையும் கருணாநிதியை ஆதரிக்க மாட்டாங்க. எப்போவுமே எதிரான மனநிலையில் தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. அந்த பகுதியில் எதுக்கு அதிமுக பாஜக கூட்டணி தானே, ஏன் 4 அங்கே தானே அதிகமான சீட்டு கிடைச்சிருக்கணும். எதுக்கு அந்த மக்களே எதுக்கு திமுக ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு மாறினாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அந்த மக்களுக்கு துரோகி ஆயிட்டார், மிகப்பெரிய துரோகி ஆயிட்டார். ஒன்று சசிகலாவுக்கு துரோகம் பண்ணார், அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணார், அப்புறம் சமுதாய ரீதியாகவும் இவர் வந்து அந்த மக்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டார்.
ஒரு பேர் இந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுத்ததுல அவங்களுக்கு அந்த அந்த விஷயத்த வந்து அந்த முக்குலத்தோர் சமுதாய மக்கள் மத்தியில் கொண்டு விஷமா கலக்குனான்னு திமுக காரங்க அழகா அறுவடை பண்ணிட்டாங்க, அழகா கொண்டு கலந்து விட்டாங்க. எடப்பாடியா பழி வாங்கணும். அப்ப என்ன செய்யணும்? மோடியை பழி வாங்கன்னு இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா மோடி வந்து எதிரி கிடையாது இவங்களுக்கு. முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு அவர் வந்து எப்பவுமே மோடிக்கு ஆதரவாளர் தான். ஆனா என்ன சூழ்நிலைன்னா எடப்பாடியே பழி வாங்கணும். அப்ப என்ன செய்யணும்? திமுகவுக்கு ஓட்டு போடணும்னு போட்டாங்க. இதான் ஒரிஜினல் நிலவரம். இப்போ என்ன பிரச்சனைனா இந்த முக்குலத்தோர் சமுதாய வாக்குகள் எல்லாம் வந்து அவங்க எல்லாருமே பாஜக பக்கம் வராங்க. அப்போ அதில் வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் வேணா அங்கே கிரவுண்ட் லெவலில் போய் பாருங்க. அங்கே எல்லாம் முக்குலத்தோர் சமுதாயம் எல்லா சமுதாயம் இதுவும் பொலரைஸ் ஆகுது. இந்த பக்கமாக வந்துட்டு இருக்கு. அண்ணாமலை மோடி இப்படி தான் வந்துட்டு இருக்கு. அதுலேயே முக்குலத்தோர் சமுதாய வாக்குகள் வந்து அப்படியே இதை மாறுது அப்படியே. அப்போ அங்கே வரும்போது என்ன நடக்கும்? ஓபிஎஸ், தினகரன் இவங்க அப்புறம் சசிகலா அந்த அம்மாவுடைய ஆதரவோடு இவங்க கண்டிப்பாக 4-5 சீட்டில், என்னுடைய கணக்கு தனிப்பட்ட கணக்கு 4-5 சீட்டுக்கு மேலே அவங்க நிற்க வாய்ப்பு இருக்கு. அவங்க 5 சீட்டில் நின்னா கூட 3 சீட்டுக்கு மேலே வெற்றி பெற்றுவாங்க. ஓபிஎஸ்களுடைய பையன் தேனியில கன்ஃபார்மாக வெற்றி பெற்றுவார். எல்லாத்துக்கும் தெரியும். தினகரன் எந்த தொகுதியில் நின்னாலும் வெற்றி பெறுவார். அவர் திருச்சியில் நின்னாலும் சரி, சிவகங்கையில் நின்னாலும் சரி, கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் அவர் நின்று கண்டிப்பாக வெற்றி பெறுவார். இன்னும் அவங்க 2 பேரை வெற்றி பெற வைக்கணும், ஈஸியாக வெற்றி பெற வச்சிருவாங்க. ஏன்னா அவங்க பெல்ட் வேற, அவங்களுக்கு ஆதரவு இப்போ இருக்கு. அந்த மனநிலை, மக்களுடைய மனநிலை எல்லாம் அந்த பக்கம் சாதகமாக இருக்கு. ஒரு முன்னாள் முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கதை தெரியாதா? அவங்களுக்கு ஒரு 4 சீட்டு கிடைச்சி இவர் ரெட்டையிலையும் போய் சின்னத்தில் போட்டியிட முடியாமல் ஒரு சட்ட சிக்கல் உருவாகி அது நோக்கி தான் போகுது, காய் நகர்த்துறாங்க. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதை இருந்தால் கூட ஒன்றும் சாதிக்க முடியாது சார். மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு வந்து போச்சு. ரெட்டையிலேயே நின்னா கூட இவங்க வெற்றி பெற முடியாது. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க ஒரு 4-5 எம்பி வெற்றி பெற்று எடப்பாடி 0வை வாங்கும்போது அதிமுக காரங்க என்ன நினைப்பாங்க? மக்கள் வந்து நிராகரிச்சுட்டாங்க எடப்பாடியை. எல்லாருமே வந்து ஓபிஎஸ், தினகரன், சசிகலா இவங்க பக்கம் தான் எல்லாரும் போயிட்டாங்க. அப்படித்தானே ஒரு இது உருவாக்கும். அப்போ உண்மையான அதிமுக அவங்க தானே உருவாக்கும். அப்போ இவர் கட்சியை விட்டுட்டு போக வேண்டியது தானே. அதுக்கு பிறகு இவருக்கு எதிர்காலமே இல்லாமல் போயிரும்ல. அதுதான் துடிக்கிறாங்க. எப்படியாவது மோடியோட பழையபடியும் போய் எப்படியாவது அவரை சரி கட்ட சொல்லி தூதுக்கு மேலே தூது டெல்லிக்கு பிஜேபி காரங்களே விடுறாங்க, இவங்களும் போகிறாங்க. அதில் வந்தவர் தான் அவர் தமாக தலைவர் ஜி.கே. வாசன் ஐயா. இவரையும் கூப்பிட்டு பேசி அவர் என்ன செய்ய முடியும்? அவர் என்ன பண்ணுவார்? பார்த்துட்டு அவருக்கு இவரை விட மோடியை ரொம்ப நல்ல பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ மரியாதை அவருக்கு கொடுத்துட்ருக்காரு. அவங்க அப்பாவுக்கு மேலே உள்ள மரியாதையில் அவருக்கும் மேலே நல்ல மனிதர். அதனால் அவரை முடிஞ்ச அளவுக்கு அவரை கூப்பிட்டு எல்லாம் பேசி நீங்கள் ஏதாவது பண்ணுங்க எங்களுக்கு, இதுதான் உண்மையான நிலவரம். இவங்க வெளியே வந்து வாய் மட்டும் நல்லா பேசிட்டு தெரியுவாங்க. அதான் வேண்டான்னு சொல்லிட்டோம்ல, அதோட போய்ட்டுருங்க. வேட்பாளர்லாம் நிறுத்துங்க. கூட்டணி யாராவது வராங்களா சேர்த்துக்கிட்டு அது பிறகு இவங்க வந்து இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி வராங்களா சீட்டு கொடுங்க, 2-3 கொடுங்க. இல்லை வேற தேமுதிக வருது, அந்த அம்மா கேட்குறதுல 14 சீட்டு கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். 14+1 கொடுங்க, 15 சீட்டை கொடுத்து நீங்கள் நிப்பாட்டுங்க. சீட்டு நிறைய வச்சிருக்கீங்களா கொடுங்க, நிறுத்துங்களா பார்ப்போம். ஏன் அது அந்த மூவ் ஏன் பண்ண முடியல? உங்களுக்கு வரமாட்டேங்கிறாங்க. தேமுதிக உங்களோட வரதுக்காக வேண்டிய பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மா எல்லாம் சொல்லிட்டு போறதுல அது ஒரு அரசியல். எல்லாரும் அரசியல் தானே பண்ணுறாங்க. அவங்க அரசியலை பண்ணுறாங்க. அதனால வந்து அவங்க இவ்வளோ இடத்துல போட்டியிட போகிறாங்களா அப்படின்னா அது வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க. அதுதான் அரசியல். உங்கள் கூட வரணும்னா தான் என்றைக்கே முடிவாயிருக்குமே. ஒரு பாசிட்டிவ் இது சொல்ல மாட்டாங்கிறீங்களா? நீங்கள் வந்து சிவி சண்முகத்தை அங்கேருந்து நிறைய தைலாபுரத்துக்கு அனுப்பிவிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்களை போய் சந்திக்க வச்சிங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலையே. வாரேன்னு உங்களை பார்க்க வாரேன்னு சொல்லும்போது, நான் வாரேன்னு சொல்லும்போது நீங்கள் இல்லை வர வேண்டாம்னு சொல்லுவீங்க. ஒரு டைம் கொடுக்க தானே செய்வீங்க. ஒரே சமுதாயம் வேறு. சரி வாங்க வந்து பேசுங்க. பேசிட்டு போயாச்சு, அவ்வளோ மரியாதை நிமித்தமாக வந்து பேசுனீங்க. உண்மையான அந்த பேச்சுவார்த்தைலாம் திரை மறைவில் தான் நடந்துட்டு இருக்கு. பாஜக நடத்துகிற பேச்சுவார்த்தையை நடத்தலன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாட்டில் கூட்டணி பேச்சு எப்பவும் ஆரம்பித்து அது போயிட்டு இருக்கு. அது திரைமறைவில் அது கச்சிதமாக கரெக்டாக முடிஞ்சு போச்சு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய முடிஞ்சு போச்சு. இப்போ வெளியே பேசுகிறது எல்லாமே சும்மா அவங்கவுங்க ஒரு கருத்தை சொல்லிகிட்டே போவாங்க, அவ்வளோதான். எது ஓகே, எது ஓகே இல்லை, எதுக்கு எவ்வளோ சீட்டு, எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ சீட்டு, எந்தெந்த தொகுதி முதற்கொண்டு அவங்க கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதனால தான் இவங்க எப்படியாவது அது கூட, ஏன்னா இப்போ பலமான அணி வந்து பாஜக அணி ஆகிட்டு, எடப்பாடி வந்து சுத்தமாக வாச விட்டு தான். 2014 பாராளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா ஒரு பெரிய இது இந்த பக்கம், அந்த பக்கம் கருணாநிதி தலைமையில் ஒரு பெரிய அணி, 2 அணிக்கு இடையில 3வது ஒரு அணி அமைச்சாங்க பாஜக தலைமையில். அந்த அணியில் வந்து 3 சீட்டு தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் 40க்கு 3 சீட்டு வெற்றி பெற்றாங்க. கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றார். இந்த தருமபுரியில் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றார். பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு. இந்த கூட்டணியில் அவங்க இருந்தாங்க. அந்த தேர்தலில் இருந்து இப்போ அதில் தான் இருக்காங்க. அந்த தேர்தலில் அவன் இந்த மாதிரி 3 இடத்துல வெற்றி பெற்றாங்க. நான் கேட்குற கேள்வி என்ன தெரியுமா? திமுகவுக்கு அந்த எலெக்ஷனில் எத்தனை சீட்டு கிடச்சிது? ஆண்ட கட்சி
பல தடவை முதலமைச்சராக இருந்த கட்சி, பெரிய கட்சி, எல்லாம் சரிதான். எத்தனை சீட்டு கிடைச்சி? ஒரு சீட்டு கிடைக்கல. 2014 பாராளுமன்ற தேர்தலில் 0. இந்த தேர்தலையும் அதே மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்க லட்சணம் அப்படி தான் போயிட்டு இருக்கு. அதனால் கிடைக்கும், ஏதோ ஒரு கம்மியானது கிடைக்கும். 0 ஆனாலும் ஆச்சரியப்படுக்கல. ஏன்னா அவங்க 0 பல தடவை அடிச்சிருக்காங்க. 0 வாங்குறதுனா அவங்களுக்கு 91 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2 தான், 2 எம்எல்ஏ தான் கிடைச்சாங்க. எம்எல்ஏ இப்போ சட்டமன்ற தேர்தலில் 2 தான் கிடைச்சாங்க. 91 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பருதி இளம் வழுதி, இன்னொன்று கருணாநிதி, 2 பேர் தான் வெற்றி பெற்றாங்க. கருணாநிதி பின்வாசல் வெளியே போய் கையெழுத்து போட்டுட்டு ஓடி போயிட்டாரு. இவர் ஒருத்தர் மட்டும் போவார், தூக்கி வெளியே கொண்டு போட்டாங்க. அப்படி தான் பல 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 வருஷங்களாக அப்படி தான் நடந்துச்சு. இதுதான் இவங்களுடைய நிலவரம். அதனால் இப்போ பாஜக அணி தமிழகத்தில் பெரிய அளவில் மாசு கூடிக்கிட்டே போகுது, வெற்றி வாய்ப்பு அதிகமாகிட்டே போகுது. அதில் இருந்தால் தான் நமக்கு எதாவது பண்ண முடியுங்கிற நிர்பந்தம் வந்ததுனால இவங்க வந்து துடிக்கிறாங்க, எல்லாமோ பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது என்ன அண்ணாமலை இருக்கிறது வரைக்கும் வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. அண்ணாமலை எந்த வகையிலையும் அவர் கட்சியை மட்டும்தான் வளர்க்கணும்னு நினைக்கிறார். பர்சனல் வெஞ்சன்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கட்சி வளரணும்னா இப்போ தனியாக அணி அமைச்சு தனி பாஜக தலைமையில் நின்னா மட்டும்தான் இதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை நடுவ விடக்கூடாதுங்கிறது அது ஐபிஎஸ் மூளை கரெக்டாக ஒரு காயை நகர்த்திட்டு இருக்காரு. அதான் இதில் இன்னொரு கூடுதலாக ஒரு இதை சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அது அமித்ஷா வந்து கதவு திறந்தே இருக்காமா, பாஜக திமுக அணியிலிருந்து எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கிடுவோம் தான். அப்படிதான் அவர் அந்த மீனிங்கில் தான் அவர் சொன்னது. அவர் இன்னொரு பாயிண்டை நீங்கள் எடுத்துருங்க. அதிமுகவை பற்றி அவர் சொன்னார். அதிமுக வந்து வந்தால் நாங்கள் சேர்த்துக்கிடுவோம்னு சொல்லிட்டு கதவு திறந்தே இருக்கிறது, பிரதமராக மோடியை ஏற்றுக்கொண்டவங்களை நாங்கள் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அமித்ஷா சொன்னார் அப்படிலாம் கூட ஒரு கொஸ்டின் வச்சாங்க. சாணகியத்தனம். நீங்கள் வந்து அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுகனா ஓபிஎஸ் தலைமையிலான தான் அதிமுக தான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் நீங்கள் எடப்பாடி தலைமையிலான அணியை சொன்னதாகவே நீங்கள் எடுத்துடுங்க. அந்த அணி என்ன ஆகும்? நீங்கள் இந்த மாதிரி அமித்ஷா உண்மையிலே சொன்னதாக, நான் பார்க்கல அந்த பேட்டியை, உண்மையிலே சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இவர் இப்படி சொன்னதுனால இல்லாட்டாலும் மட்டும் இவருக்கு கூட்டணிக்கு எத்தனை பேர் போகிறாங்க? எடப்பாடி பின்னாடி யாருமே போகலை. எவன் போகிறான்? ஒரு கட்சி, இந்த எஸ்டிபிஐங்கிற இந்த மதவாத கட்சியை தவிர யாரும் போகல. அது ஒரு சமூகத்துக்கே ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி. அது அந்த கட்சியை மட்டும் சேர்த்து வச்சுருக்காங்க, அவ்வளோதான். வேறு யாரும் போகிறது இல்லை. இனிமேல் அதுக்கு வாய்ப்பும் இல்லை. சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது அந்த மாதிரி, அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக இந்த தேர்தல் முடிவு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அழிவாக இருக்கும். 2026 எடப்பாடி தலைமையில் ஏதோ ஒரு கட்சி, இந்த கட்சி இல்லைன்னா இந்த சின்னம்லாம் மறுபடியும் அவங்க கையில் போனாலும் போயிடும், என்ன வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை இவரு கையில் இருக்குதுன்னு வச்சுருங்க, கட்சி அதிமுக ஒரிஜினல் இந்த ஒன்று அதிகாரப்பூர்வ அதிமுக எடப்பாடி பழனிசாமி கையிலே இருக்குதுன்னே வச்சுடுங்களேன். 2026 திமுக கூட போய் கூட்டணி வைப்பார். அதான் தலையெழுத்து நடக்க போகுது பாருங்க சார். இப்போ அந்த ஜெயக்குமார் வந்துட்டு பாஜக பேர் சொன்னாலே முன்னாடி வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து பேசிட்டு இருக்காரு. என்ன காரணத்துக்காகன்றது அப்படி சொல்ல முடியுமா சார்? எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைங்கிற மாதிரியான இதுதான் உண்மையான நிலவரம். வந்து எடப்பாடி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இருக்கிறது, மாநில தலைவராக இருக்கிறது வரைக்கும், பாஜக தமிழ்நாட்டு மாநில தலைவராக அவர் இருக்கிறது வரைக்கும் எடப்பாடி தலைமையிலான அணிக்கும் வந்து இந்த பாஜகவுக்கும் நம்ம கூட்டணி வர வாய்ப்பே இல்லை. இது சீல் வைக்கப்பட்டது, முடிவு செய்யப்பட்டது. எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் அது வந்து அவர் வந்து ஒத்துக்க மாட்டார். அதாவது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து தமிழக பாஜக தலைவராக நீடிக்கிறது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக, அதாவது இடிஎம்கே, கரெக்டாக சொன்னால் அதை அப்படி தான் சொல்ல முடியும், இடிஎம்கேன்னு இருக்குல்ல, அந்த இதுக்கும் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை. இது முடிஞ்சு போன கதை. அமித்ஷா சொல்லி குழப்பி விடுறதுக்கு சொல்லுவார், இன்னும் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறது, அது சாணக்கியர், அதனால் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவார். இது யதார்த்தமான ஒரு சூழ்நிலை. அப்போ இவங்க ஏன் வந்து முந்தி அடித்து வந்து இதை சொல்கிறாரு? ஜெயக்குமார் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்கள் கதவு மூடிட்டோன்னா பிறகு கதை மூடிட்டு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து என்ன இதுன்னா, எப்படியாவது பாஜக கூட ஒரு கூட்டணி வச்சு பண்ணினா தான் தப்பிக்க முடியுங்கிறது அவங்களுக்கும் புரிஞ்சு போச்சுது. அதை மீறி இனிமேல் நடக்காது, சாத்தியப்படாதுங்கிறது அண்ணாமலை தான் உடனே சொல்லிட்டார்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. சொல்லும்போது எங்களுக்கு கதவெல்லாம் அடைச்சிட்டோம், நாங்கள் எங்களுக்கு இது இருக்குது, நாங்கள் வந்து நாங்களும் வீரம் தான், நாங்கள் சண்டியை தான் காணிக்கணும்னா அது ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து தென் சென்னையில் வந்து பாஜக கண்டிப்பாக போட்டிவிடும். தென் சென்னை பாஜக தனியாக நின்று வெற்றி பெற முடிய அளவில் இன்றைக்கி அந்த சூழ்நிலை இருக்குது. அதனால் கண்டிப்பாக அதில் வந்து அது வெற்றி வாய்ப்பு உள்ள ஒரு தொகுதியாக இருக்குது. அந்த தொகுதியை கண்டிப்பாக எந்த கூட்டணியில் பாஜக கூட்டணியில் எத்தனை கட்சி வந்தாலும் சரி, தென் சென்னையை மட்டும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. சென்னையில் 3 தொகுதி இருக்கையில் வட சென்னையோ மத்திய சென்னையோ கூட விட்டு கொடுப்பாங்க. தென் சென்னையில் கண்டிப்பாக பாஜக போட்டியிட இந்த உறுதி. நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கூட்டணி ஏற்பட்டால் தென் சென்னை வந்து ஜெயக்குமாருக்கு மகனுக்கு கொடுக்கணும்.
அவர் நிற்கணும், அவர் ஏற்கனவே இருந்து எம்பி ஆனார், அதனால் அவர் தான் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை இழுத்து பிடிக்க முடியும். ஆனால் பாஜக கூட நின்னீங்கன்னா அது தரமாட்டாங்க. முன்னாடி நீங்கள் வந்து கொடுக்குற இடத்துல இருந்தீங்க, அப்போ நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இதெல்லாம் பண்ணலாம். இப்போ வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் கொடுக்குற இடத்துல இருக்கார். அதான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன். இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக வந்து தலைவர்கள் வந்து இருக்கும்போது டெல்லியிலேருந்து சில முடிவெடுத்து இதை நீங்கள் அப்படியே பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. இவங்க அதை மாதிரி பண்ணி தான் ஒபே பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு அப்படி இல்லை. தமிழக பாஜக மிகப்பெரிய அளவில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் மிகப்பெரிய உயரத்துக்கு இப்போ வந்த பிறகு அவர் சரியான பாதையில் போறாருங்கிறது அமித்ஷாவும் சரி, ஜேபி நட்டா அவர்களும் சரி, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் சரி அதை உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. அதனால அண்ணாமலை என்ன முடிவு எடுக்கிறாரு அதை வந்து டிக் அடிக்கிறாங்க, ஓகே பண்ணாங்க, அப்படியே அப்ரூவ்டு, அவ்வளோதான். இங்கே யார் யார் கூட கூட்டணின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, அதுதான் கூட்டணி. இவர் வேண்டான்னு சொன்னால் அந்த கட்சி வேண்டாம், அவ்வளோதான். அந்த அளவுக்கு அவங்க வந்து புரிதல் இருக்குது. அவங்க கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்க, மைனூட்டாக அதை கவனிச்சுட்டு வராங்க. அதனால் இவங்களுக்கு எல்லாமே தெரியும். ரெண்டே காரணம் தான். ஒன்று, அங்கே வந்து கூட்டணியில் இருந்தால் கூட அந்த தெரிஞ்சனே கிடைக்காது. அப்போ என்ன செய்வார், இதுதான் சொல்லுவார், ஜெயக்குமார் இதுதான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. இன்னொன்று வந்து அது கூட ரெண்டாம் பட்சமாக எடுத்துக்கலாம். முக்கியமான காரணம் அதிமுக, அதாவது எடப்பாடி அந்த இடிஎம்கே கூட வந்து பாஜக கூட்டணி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் தலைவராக இருக்கிறது வரைக்கும் சாத்தியம் இல்லைங்கிறது தான் அடித்து சொல்ல முடியும். அதனால் அவங்க வந்து முந்திக்கிட்டு நாங்கள் இல்லை எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு நாங்கள் தனியாக தான் நிற்க போகிறோம்னு சொன்ன மாதிரி அதை மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் தூது மட்டும் பின்பக்கமாக விட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்காணல் கொடுத்ததுக்கு நன்றி. மிக்க நன்றி 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 நன்றி. சின்னப்பா கணேசன் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகத்தை வாங்க அழையுங்கள் 9092345641.